கவனிங்க. இப்ப நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்லையா? எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதுல வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல வேத பண்டிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது எது? அதுதான் வழிகாட்டுகிற நட்சத்திரம். இவர்கள் போகும்போது இந்த சாஸ்திரிகளுக்கு முன்னாக சென்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பைபிள் சொல்லுகிறது அவர்களுக்கு முன் சென்றது. எல்லா நட்சத்திரம் அப்படியே இருக்குது. இதான் விடுவெள்ளி நட்சத்திரம். நான் பிறக்கிறதற்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் உனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அந்த நட்சத்திரத்தை தேவன் அனுப்பினார். அவங்க தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வருகிறாங்க. பிள்ளை இருந்த ஸ்தானத்தில் என்ன பண்ணுது? அது அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்திற்கு அடையாளமா தான் இன்னைக்கு அநேக ஸ்டார்களை ஒவ்வொரு வீட்டுல நாம வைக்கிறோம். எனக்கு இயேசு கிறிஸ்து என் வீட்டில பிறப்பார், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல பிறப்பார், இயேசு கிறிஸ்து என் குடும்பத்துல பிறப்பார், என் குடும்பத்துல கஷ்ட நஷ்டத்தை எல்லாவற்றையும் நீக்குவார், என்னை வியாதியிலிருந்து விளக்குவார், எனக்கு சமாதானத்தை தருவார், எனக்கு சந்தோஷத்தை தருவார், எனக்கு நிம்மதியை தருவார், என் குடும்பத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், பரலோகத்தின் பிள்ளைகளாய் என்னை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தான் வீட்டை அலங்கரிக்கிறோம், நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம். வெளியில ஸ்டார் எல்லாம் வைக்கிறோம், நட்சத்திரத்தை நம்ம வைக்கிறோம். இயேசு எங்க உள்ளத்துல பிறக்கணும், எங்க வீட்டில பிறக்கணும். அல்லேலூயா.